ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்சான் அந்த ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்சானோட ஃபன்னாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சின்சானை பிடிக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கெட் கட்டுறாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தா நிறைய பேர் விதவிதமான கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மார்க்கெட்டோட மூக்கில் நம்ம பிரின்சிபல் சார் ஒரு மீன் கடையை போட்டு வச்சுருக்காரு. அந்த மார்க்கெட்டுக்கு வந்த மக்கள்லாம் மீனை பிடிக்கலான்னு சொல்லி ஆசை கிட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம கேங் லீடரோட டெரட் ஃபேஸை பார்த்தோன்னே எல்லாம் வந்த வழியிலே திருப்பி போயிடுறாங்க. அப்பா அவரோட தொட்டிக்குள்ளே இருக்க மீனெல்லாம் காட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம சின்சான ஒன்று ஃப்ரெண்ட்ஸும் மீன் உரத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க நேனி மீன் இந்த இடத்துக்கே ஆடிக்கு இல்லைன்னா அமாவாசைக்கு தான் மனுஷங்களாம் வருவாங்க. அவங்களும் இந்த பிரின்சிபல் சார் மூஞ்ச காட்டி பயமுடுத்துகிற நம்மளை வேறு வாங்குவாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம சின்சான் மீன் எப்பயும் போல என்னை யாராச்சும் ஒரு அழகான பொண்ணு வாங்கிட்டு போனால் நான் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கசாம உடனே இவனை திருத்தவே முடியாது சின்சான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம பார்த்தா அவன் இருக்க போகிற ஃபிஷ் டேங்க்கில் நிறைய கல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மசாவை மட்டும் பேலண்ட் இருக்கேன்னா எல்லாம் மசாவை பார்த்து உனக்கு என்ன மாதிரி வீடுன்னு பிடிக்குன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மசாவை எனக்குன்னு ஒரு செலிப்ரிட்டி வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ரூமு, அந்த பெரிய ரூமுக்குள்ளே ஒரு சின்ன பவுல், அதுக்குள்ளே தான் அந்த மசா இருப்பான்னு சொல்லி விழா படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம நேனி உனக்கு ரொம்ப பேராசை மசாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நேனி அவருக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கா. நேனி எந்த மாதிரி வீட்டுக்கு போகிற ஆசைப்படுறான்னா ஜோலியாக இருக்க கப்பல் வீட்டுக்கு தான் போக ஆசைப்படுறா. ஏன்னா எப்படியும் அவள் டேங்க்கில் தனியாக தான் போர் அடிச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த கப்பல் போகிற சண்டையெல்லாம் பார்த்து டைம் பாஸ் ஆகும்னு யோசிச்சிருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம மான்ஸ்கரா மேடம் ஃபிஷ் வருது. வந்து சும்மா இல்லாமல் சின்சானே அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வம்பு இழுத்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம நேனி ஃபிஷ்ஷும் உனக்கு எந்த மாதிரி ஃபிஷ் வீட்டில் இருக்க ஆசனுக்கு மான்ஸ்கரா மேடம் கேட்குறா. அதுக்கு மான்ஸ்கரா மேடம் உடனே என்னை வாங்கிட்டு போகிறவர் ஒரு 6 அடி உயரம் 20 மில்லியன் சம்பாதிச்சா போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சின்சான் பரான்னு சொல்கிறான். உடனே நம்ம நேனி இவனால தான் இவங்க இன்னும் விற்று போகாமல் இருக்காங்கன்னு சொல்கிறா. அதுக்கு அந்நாட்டில் கடைக்கு ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க ஒரு கேமுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்டதுக்கு நம்ம கேங் லீடர் ஒரு 500 என்னன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க 1000 என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த மீன் வேணால் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் உங்களுக்கு பிடிச்ச பீனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ரிங் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு மசாவை நான் தான் டான்ஸ் ஆடி காட்டுறேன். அதை பார்த்து அந்த குட்டி பையனும் மசாவை பிடிக்க பார்க்குறேன். ஆனால் அந்த மசாவை வெயிட் தாங்க நெட்டி கிழிஞ்சு கீழே விழுந்து அந்த குட்டி பையன் கடுப்பாயிடுறான். உடனே அவங்க அம்மா இன்னொரு டைம் ட்ரீட் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் போதுன்னு கிளம்பிடுறான். கேங்லேருந்து மிச்ச காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சிப்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. நம்ம பிரின்சிபல் சார் ஷாக் ஆகிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மசாவை புலம்பிட்டு இருக்கான். இத்தனை நாள் கழிச்சு என்னதான் இன்னைக்கு ஒரு பையன் பிடிச்சான், அதுவும் வீணாக போயிடுச்சுன்னு வாய்ப்பிடுறதுக்குள்ளே வேறு யாரும் அவனை பிடிச்சிடுறாங்க. மசாவை பிடிச்சவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவங்களோட குழந்தை மசாவை பார்த்து இந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மசாவை கிளம்பும் போது எல்லாம் மசாலுக்கு பாய் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து அந்த மீன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே பிரின்சிபல் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா இந்த விளையாட்டுக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன்னு கேட்டேன். இவர் அதுக்கு 500 என்னன்னு சொல்கிறாரு. அப்போ போச்சேனோட மூக்கு பிடிச்சதுனால அவனையும் பிடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே இவனே எங்கள் வீட்டில் இருக்க குளத்துல விட்டுருவேன், இவனும் நல்லா இருப்பான் குளமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் போவும் கிளம்பிடுறான். இப்போ நம்ம சின்சான் கசாமா நேனி மான்ஸ்கரா மேடம் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் 3 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க மீனை வாங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து சின்சான் முன்னாடி போகிறான். ஆனால் நம்ம கசாமா அவனை முந்திக்கிட்டு போய் முன்னாடி தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மீனெல்லாம் பார்த்துக்க தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. கசாமாவும் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். எல்லாரும் கசாமாக்கு டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பேலன்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. நம்மள யார் வாங்குவாங்கன்னு புலம்பிட்டு இருக்க நேரத்துல மிச்சி யோசனை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சும்மா இல்லாம அப்படின்னு வளைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா எல்லாரும் இவங்க வீட்டுக்கு மட்டும் நம்ம போயிடவே கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நேனியை முறைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து மிச்சிக்கு பிடிச்சி போய் நேனியை பிடிச்சிடுறா. ஆளை விடுங்கடா சாமி நேனியை ஓடுறா. ஆனா இன்னொரு பக்கம் யோசனை வந்து அவனை பிடிச்சிடுறான். நம்ம நேனியை விட்டுருங்கன்னா கதறிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம சின்சானையும் மான்ஸ்கரா மேடமே பார்த்தா நல்ல வேலை நம்ம மாட்டலன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சின்சான் வழக்கம் போல நம்ம இன்னைக்கு யாரும் வாங்கிட்டு போலன்னு சொல்றான். அந்த நேரத்துல நடக்கவும் அவங்க கூட ஒரு பையனும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம சின்சானுக்கு நடக்காக்க கூட போகணும், மான்ஸ்கரா மேடம்க்கு அந்த பையனோட போகணும். அப்புறம் அவங்க மீனை பிடிக்க ரெடி ஆகிட்டாங்க. நடக்காக்கு சின்சான் தான் பிடிக்கணும்னு இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு மான்ஸ்கரா மீனை பிடிக்கவே இல்லை. அப்பா அவன் மீனை சும்மாலாம் பிடிக்க கூடாது, ஓட விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சின்சான் மீன் கிட்ட போறான். நம்ம சின்சான ஆட விடுற சாமி நான் நடக்காக்க கூட தான் போவேன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல. தண்ணிக்குள்ள எல்லாம் நெட்டை போட்டு கலரிட்டு இருப்பான். அப்பா மான்ஸ்கரா மேடம் வேற நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நெட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அப்பா அவங்க என்ன கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு சின்சான் மீனை பிடிச்சிடுறான். ஆனா இவன் கிட்ட மட்டும் மாற்றவே கூடாதுடா சின்சான் சொல்லிட்டு அவன் புடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். அதனால நெட்டை கிழிஞ்சிருது. அந்த நேரத்துல நனக்கோ சின்சானை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பா அந்த பையன் ஒரு வழியா நாங்க உன்னை பிடிச்சிட்டோம்னு சொல்றான். அதுக்கு நனக்கோ அக்கா கோல்டு ஃபிஷ் கிட்ட இப்படி நடந்துக்கிறவங்க எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் சின்சான நனக்கோ அக்காவும் கிளம்பிடுறாங்க. அவன் மான்ஸ்கரா மேடம் மீன் மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேங் லீடர் அவங்க கிட்ட கவலைப்படாத நாளைக்கு உன்னை கண்டிப்பா யாராச்சும் வாங்குவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு சின்சானை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.